அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். சவாலுக்கு சவால், சபதத்துக்கு சபதம் அப்படின்னு பொலிட்டிக்கல் வார் தொடங்கி இருக்குங்க. அகமதாபாத் டு திருவண்ணாமலை ரூட் இப்படிதான் பரபரன்னு பரபரப்பை கிளப்பி இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா குஜராத் வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு அரசியல் வாருங்க. அமித்ஷா வெர்சஸ் மு.க.ஸ்டாலின். போன முறை அங்க குஜராத்ல இருந்து திமுக ஆட்சியை துடை தெரிவோம் அப்படின்னு அமித்ஷா சபதம் போட்டாருன்னா, இந்த முறை அன்புன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அதே நேரத்துல ஆதிக்கம் செலுத்த நினைச்சா அப்படின்னு பதிலடி சபதம் போட்டிருக்காரு மு.க.ஸ்டாலின். இதற்கு உள்ளார அதாவது அமித்ஷா அட்டாக்கு, மு.க.ஸ்டாலின் இன்னொரு பக்கம் விஜய் டார்கெட்டு, உதயநிதி ஸ்டாலின் சீன்லயே எடப்பாடியை கொண்டு வரல. திமுக சைட்ல ஒரு 4-5 முக்கியமான அஜெண்டாவை செட் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கலை ஒட்டி. இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியே மோடி அவரு தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு. அவரு முன்னெடுத்திருக்கின்ற சில பொங்கல் அஜெண்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களும் சில அசைன்மெண்ட்டுகளை கையில் எடுக்க போறாங்க. ஸோ டிஎம்கே உடைய நகர்வு என்ன, அதை தடுக்கிற மாதிரி பாஜகவுடைய மூவ் என்ன, இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். கோட்டையை தக்க வைக்குமா திருவண்ணாமலை அசைன்மெண்ட்? இது ஸ்டாலின் சபதம். தேதி குறிச்சு டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில தொடங்கிட்டோம், நிச்சயமாக கோட்டையை கைப்பற்றுவோம் அடுத்த ஆண்டு அப்படின்னு இப்பவே அடிச்சு பேசுறாங்க திமுகவுடைய இளைஞர் அணியினருங்க. நேற்றைக்கு டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் மாநாடு நடந்தது. கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள், 1.30 lakhs இளைஞர்கள் இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு திமுக இளைஞர் அணியினர் தெரிவிச்சிருந்தாங்க. காலையில இருந்தே தடபுடல் விருந்து, தடபுடல் வரவேற்பு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 91 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து அவங்களுடைய இளைஞர் அணி நிர்வாகிகள் பங்கெடுத்திருந்தாங்க. இதுல ஹைலைட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பேசினாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவரு நேரடியாகவே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு சவால் விட்டு பேசியிருந்தாரு. நீங்க அன்பா வந்தா அரவணைப்போம், அதே நேரத்துல ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சா நாங்க அடிபணிய மாட்டோம். அப்புறம் நீங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீங்க பெரிய சங்கி படையை கூட இங்க கூட்டிட்டு வாங்க, ஆனா இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா இது தமிழ்நாடு, எங்க கேரக்டரையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சினிமா டைலாக் பாணியில தன்னுடைய பதிலடியை கொடுத்திருந்தாருங்க. அப்புறம் இந்த மேடையில பார்த்தோம்னா அந்த நாற்காலியில உட்கார்றது, கால் மேல கால் போட்டு உட்கார்றது, லேட்டஸ்டா படையப்பா ரீரிலீஸ் ஆனிச்சு, அந்த மாதிரி சில அந்த சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணியினரை உற்சாகப்படுத்த இப்படிலாம் சில காட்சிகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாநாட்டை முன்ன நின்று நடத்தின அதனுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருமே, இது பீகார் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, இது தமிழ்நாடு, இங்க உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், எங்களுடைய கருப்பு சிவப்பு படை இருக்கு, பாஜகவை இங்க மோசமான தோல்வியடைய செய்வோம் அப்படின்னு நேரடியாகவே அமித்ஷா அவர்களுக்கு சவால் விட்டு பேசியிருந்தாருங்க. அதாவது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி குஜராத்ல அகமதாபாத்ல திமுகவுடைய ஆட்சியை நாங்க துடை தெரிவோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சவால் விட்டிருந்தார் இல்லையா? அதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இந்த திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடும் இருந்ததுங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது தமிழ்நாட்டுக்கும் வடக்கு அதாவது பாஜகவுடைய மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் ரீதியிலான போர் அப்படிங்கிறத அது தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இளைஞரணி கூட்டம் உறுதிப்படுத்தினதா இருந்தது. சரி, இந்த மீட்டிங்க்கு பின்னாடி மாஸ் காட்டிட்டோன்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகளும் இல்லாமல் இல்லைங்க. அட்டாக் அமித்ஷா, ஓரம் கட்டப்படும் எடப்பாடி, டெல்லிக்கு ஷாக் தரும் திமுகவின் திருவண்ணாமலை மெசேஜ். ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை துடை தெரிய வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு களமிறங்கி இருக்கிற பாஜக, குறிப்பா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. இன்னொரு பக்கம் புதிதாக ஒரு சக்தியாக இங்க வளர்ந்துடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற திரு விஜயுடைய தாவேகா. இரண்டையும் சமாளித்து, இரண்டையும் தோற்கடித்து இங்க திமுகவுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இதுதான் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க். அதுல முக்கிய தளபதியாக அவங்க களமிறக்கி விட்டிருக்கிறது துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின்க. இதை ஒட்டி தான் சமீபத்திய அவங்களுடைய கேமை அவங்க கட்டமைச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த கேம்ல இன்னும் கொஞ்சம்
ஆக்ரோஷமாக தங்களுடைய ஆட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதுல முதன்மையாக திமுக வெர்சஸ் பாஜக என்டிஏ கூட்டணி அப்படின்னு அரசியலை கட்டமைக்க அவங்க நினைச்சிருக்காங்க. சொல்லப்போனா இது கருத்தியல் ரீதியிலான வார் அப்படின்னு மறுபடியும் அந்த விஷயத்த ஆழமாக பதிவு செய்வதுடைய பின்னணி கூட இங்க பாஜக எல்லா பக்கமும் எல்லா மாநிலத்துக்குள்ளாரையும் வெற்றி வாகை சூடிட்டு வராங்க. அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக அவங்கள மிரட்டி கொண்டிருக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு. திமுக ஆட்சி தான் இருக்கு அப்படிங்கிறத ஆல் இண்டியா லெவல்ல உணர்த்தணும்னு நினைச்சாங்க. ஒண்ணு, இங்க டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு வார் இருந்தாதான் நல்லது அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனாலும் ஏடிஎம்கே அந்த இடத்துக்கு ஒரு உறுதியான எதிரி போல, அவங்க பலமான எதிரி போல மாறல. இன்னமும் அவங்க என்டிஏ கூட்டணி போலத்தான், பாஜக கூட்டணில அதிமுக அங்கம் வைக்கிற மாதிரி தான் இங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பலமுறை அவரு பாஜகவோட நாங்க ஏன் கூட்டணி சேர்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இன்னமும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே பாஜகவுக்கு தான் மைலேஜ். சோ பாஜகவை டைரக்டா அடிக்கிறப்ப ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு ஒரு வலுவான தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறதால அது மேலும் இந்த முறை வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது டிஎம்கே உடைய ஒரு கணக்கா இருக்கு. ரெண்டாவது, அரசியல் களத்துல விஜய் அவரு தீவிரமா உள்ள வந்திருக்காரு. நிறைய இளைஞர் சக்திகள் அவர் பக்கம் இருக்கு. அதை முறியடிக்கணும், தங்களுடைய இளைஞர்களை தக்க வைக்கணும், புதிதாக ஆளுங்கட்சியை நோக்கி இளைஞர்களை திரட்டணும். அதற்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு மாநாடு இருக்கணும். அந்த திட்டமிடலோட தான் இந்த திருவண்ணாமலை வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டை முன்னெடுத்தாங்க. சக்சஸ் ஆனதா கருதுறாங்க திமுகவுடைய இளைஞர் அணியினர். சரி, இரண்டாவது முக்கியமா பார்த்தோம்னா இது ஒழுங்கமைக்கப்பட்ட சிறப்பாக நடத்தப்பட்ட ஒரு கட்டமைப்போடு கட்டுப்பாடோடு நடத்தப்பட்ட ஒரு கூட்டமாகவும் பிரம்மாண்ட கூட்டமாகவும் இத எல்லா பக்கமும் பதிவு செய்யறாங்க. இது நடந்து முடிஞ்சது, அதாவது இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா கரூர்ல கூட்ட நெரிசல் துயர சம்பவம் எப்படி நடந்தது, தாவேக்காவுடைய மீட்டிங்ல, இன்னமும் டிவிகே மீட்டிங்ல எப்படி பெருந்திரளாக கூட்டத்தினர் வராங்க, கட்டுப்படுத்தவே முடியல. ஆனா நாங்க 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்தாலும் இங்க கட்டுப்பாடோட நாங்க கூட்டத்தை நடத்தி காட்ட முடியும். இதுதான் ஒரு கட்டமைப்பு பலத்தோடு தலைமை சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய செயல்பாடு அப்படின்னு எங்களுடைய இளைஞர் அணி விஜய் அவருக்குமே இந்த கூட்டத்தின் மூலமாக பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த இளைஞர் அணியினர். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அமித்ஷா அவரை மு.க. ஸ்டாலின் பாத்துக்கிறாரு, இங்க விஜய் அவரை உதயநிதி ஸ்டாலின் பாத்துக்குவாரு அப்படிங்கிறாங்க. அந்த வகையில தான் அரசியல் களமும் பார்த்தோம்னா அடுத்து உதயநிதிக்கு சவால் கொடுக்கக்கூடியவராக விஜய் அவருடைய செயல்பாடுகளும் இருந்துகிட்டு இருக்கு. மூன்றாவதாக பார்த்தோம்னா திமுக அடுத்த கட்ட தலைமை எதிர்காலம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு மேடையாகவும் இதை அவங்க மாத்திக்கிட்டாங்க. வந்திருந்த சீனியர்கள் திரு துரைமுருகன் பொதுச் செயலாளராகட்டும், இன்னொரு சீனியரான இந்த விழாவை சூப்பரா நடத்திய மாநாட்டை நடத்திய திரு ஏவா வேலு சீனியர் அமைச்சராகட்டும், இன்னொரு பக்கம் திரு ராசாவாகட்டும் துணை பொதுச் செயலாளர், இப்படி வந்தவங்க எல்லோருமே இளைய பெரியார் வாழும் பெரியார் சூப்பரா நடத்தி காட்டிட்டீங்க, அடுத்த கட்ட எதிர்காலமே நீங்க தான் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழாரங்களை சூட்டினாங்க. ஆனா அந்த வாழும் பெரியாரு இதெல்லாம் முகம் சுளிக்க வைக்குது, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல திமுகவை ட்ரோல் பண்ணவும் தொடங்கினாங்க பலர். குறிப்பா பார்த்தோம்னா ஏடிஎம்கே, தாவேகா உள்ளிட்ட பல்வேறு பார்ட்டிஸ். ஆனாலும் அதை பத்திலாம் சீனியர்ஸ்க்கு கவலை இல்லை, உதயநிதியுடைய புகழ் பாடக்கூடிய மேடையாக இதை அவங்க பார்த்திருந்தாங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். வருகின்ற தேர்தலில் இளைஞர் அணியினருக்கு நிறைய சீட்டுகள் ஒதுக்கணும், தலைவர் ஒதுக்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை இந்த மேடையில முன் வச்சிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். அப்படி சொன்னப்ப சீனியர்களுடைய முகத்தை பார்க்கணுமே அப்படியே முகம் இறுகி போயிருந்தாங்க. ஆனாலும் விஜயை சமாளிக்கிறதா இருந்தாலும் சரி, பாஜகவை சமாளிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய அளவுல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறப்ப அவங்க இறங்கி களத்துல வேலை பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் சீனியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேல எந்த ஒரு புகாரையும் விமர்சனங்களையும் முன் வச்சிட முடியும். ஏன்னா அவங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருக்காங்க, அதிகாரத்துல இருந்திருக்காங்க. இளையவர்களை களம் இருக்கிறப்ப
அந்த விமர்சனங்களை முன்வைக்க முடியாது அப்படிங்கிறது இளைஞரணியுடைய ஒரு கணக்கா இருக்கு. இதுல குறிப்பா பாஜக திருவனந்தபுரத்துடைய மாநகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க கேரளாவுல. அங்க நிறைய இளம் வேட்பாளர்களை அவங்க களத்துல இறக்கி விட்டதும் வெற்றிக்கான ஒரு காரணமா இருக்கு. ஸோ 2026 தேர்தல் களம்ங்கிறது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தா தான் வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ஆளுங்கட்சியும் நம்புறாங்க. அதை இந்த மீட்டிங் மூலமாக நாமளும் புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதே நேரத்துல சீனியர்களை கைவிடாத ஒரு பார்ட்டி அப்படிங்கிறதையும் இந்த மேடையின் மூலமாக அவங்க உணர்த்துறாங்க. என்னன்னா சீனியர்களை அமைச்சர்களை குறி வச்சு பாஜக களம் இறங்கியிருக்காங்க. சமீபத்துல அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல கூட அடுத்த 100 நாட்கள்ல பல சீனியர் அமைச்சர்கள் சிறையில இருப்பாங்க, அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் நாங்க அங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ரீதியில அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவரு ஓப்பனாகவே பேசியிருந்தாரு. சீனியர்கள் அமைச்சர்களை டார்கெட் பண்றாங்க, அவங்கள அவங்களுடைய தொகுதிக்குள்ளார முடக்கணும் அப்படிங்கிறது பாஜக அதிமுகவுடைய ஒரு திட்டமா இருக்கு. இத முறியடிக்கணும். அதை ஒட்டித்தான் சீனியர்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் கூட திரு பொன்முடி முன்னாள் அமைச்சர் அவருக்கு மறுபடியும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் கூட கொடுக்கப்பட்டது. சீனியர்களை நாங்கள் கைவிட மாட்டோம், அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும். அதே நேரத்தில் இளைஞர் அணி சார்ந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்பும் இந்த முறை கொடுக்கப்படும். பேலன்ஸ் பண்ற மாதிரி வேட்பாளர்கள் லிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்க்கு முன்னாடியும் கூட அறிவாலயத்தில் சீனியர்களோடு சிஎம் சில உரையாடல்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல எல்லா விஷயத்தையும் ஆலோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சீன்லயே எடப்பாடி இல்லைங்க, எங்களுடைய எதிரிங்கிறது அமித்ஷா தான், நாங்க சக்சஸ் ஆக்கி காட்டுவோம் அப்படிங்கிற மெசேஜை உணர்த்தக்கூடியதா இருக்கு. நிச்சயமா டெல்லிக்கு எங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஷாக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய இளைஞர் அணியினர். அடுத்தடுத்து பல மாநாடுகளையும் அவங்க முன்னெடுக்க இருக்காங்க. சரி, உதயநிதி, மு.க. ஸ்டாலின் இவங்களுடைய ரூட் மேப் பார்த்தாச்சு. இவை எல்லாவற்றுக்கும் பாஜகவுடைய பதிலடி என்ன? 80 தொகுதிகள் அமித்ஷாவிடம் பட்டியலை கொடுத்த நயினார். பொங்கல் விழாவுக்கு ரெடியாகும் மோடி. மிஷன் தமிழ்நாடு. நாங்க எதுக்கும் அடிபணிய மாட்டோம், இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே திமுக தாங்க. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தக்க வைக்கப்படும். மறுபடியும் சூப்பரா தமிழ்நாட்டை மாத்துவோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னா திருவண்ணாமலை கூட்டத்துல பேசியிருந்தாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இதற்கு பாஜக எப்படி பதிலடி கொடுக்குது அப்படின்னா, திமுகவுடைய அழிவில் தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு அவங்க தங்கள் பங்குக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒன்று. அடுத்து இந்த கூட்டத்தை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. இங்க எப்படியாவது என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தேசிய தலைவர்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. விரைவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரும் வர இருக்காரு. அதே நேரத்துல அதிக அளவிலான தொகுதிகளை பெற்று அதிக எம்எல்ஏக்களை பெற்றா, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் ஏற்பட்டா ஆட்சி அதிகாரத்துல பாஜகவுடைய ரோல் முக்கியமானதா இருக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த கருத்தியல் வாரில் நம்ம சீக்கிரம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய ஒரு கணக்கா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியுமா அப்படின்னு சீண்டி இருக்காரு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இது எங்களுடைய தமிழ்நாடு, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின். ஸோ பதிலடி கொடுக்கறதுக்கு வேகம் காட்டுறாங்க. குறிப்பா திருவனந்தபுரத்துடைய மாநகராட்சி வெற்றிங்கிறது, அங்க மேயர் இப்ப பாஜக தான் கேரளாவில், அந்த வெற்றியை ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க. ஏற்கனவே கேரளாவில் ஒரு எம்பியை வெற்றி பெற்று இருக்காங்க. தாங்கள் நுழைய முடியாத ஸ்டேட்ல கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்துக்கு வராங்க. இவை எல்லாமே பாஜகவை பாசிட்டிவா முன்னகர்த்துது. சவுத் இந்தியாவில் வெற்றி பெற தொடங்கியிருக்கோம், தமிழ்நாடு மட்டும்தான் மிச்சம். அதை இந்த 2026ல சாத்தியமாக்கணும். இதுதான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய ஒரே சபதமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இப்ப சமீபத்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு. பொதுவான சந்திப்பு தான், இங்க தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவோ இது சம்பந்தமாகலாம் நாங்க பேசல அப்படின்னு நயினார் அவர் விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட பாசிட்டிவான ஒரு 80 தொகுதிகள், 65ல இருந்து 80 தொகுதிகள் வரை அந்த பட்டியல் எடுத்துட்டு போய் இங்கெல்லாம் நம்ம இறங்கி வேலை பார்த்தா நிச்சயமா வெற்றி இருக்கு அப்படின்னு பட்டியலை கொடுத்திருக்காரு. அதை பரிசீலித்து பார்க்க தொடங்கியிருக்காரு. தன்னுடைய தனியார் ஏஜென்சிஸ் மூலமாக
அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சரிபார்க்கவும் தொடங்கியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு கமலாலய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. மூன்றாவது முக்கியமாக இங்க திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப கூடுதலாக கிட்டத்தட்ட 17 லட்சம் பெண்களை மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்துல பயனாளிகளா சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதாவது மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அந்த பரிசு தொகை 3000 ரூபாய் வரை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் உரிமை தொகையுடைய அந்த தொகையை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னா தகவல்கள் வருது. தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பீகார்ல அந்த 10,000 ருபீஸ் கொடுத்தாங்க அரசு திட்டத்தின் பெயர்லயே, அந்த மாதிரி திமுக சில விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. பெண்கள் வாக்குகள் பறிபோக வாய்ப்பு இருக்கு, விவசாயிகள் வாக்குகள் பறிபோக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தடுத்தே தீரணும் அப்படின்னு டெல்லி யோசிக்க தொடங்கினாங்க. அதில் ஒன்றாக இப்போ பொங்கலுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களோடு இணைந்து பொங்கல் விழாவை அவர் கொண்டாட இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா எந்த மாநிலத்துல தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துடைய சென்டிமெண்ட்ஸை தேர்தலுக்கு முன்னாடி தூக்கி பிடிப்பது பாஜகவுடைய ஒரு மரபா இருக்கு. குறிப்பா பிரதமரை பொறுத்த வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் திருக்குறள் பேசுவாரு, தமிழ்ல பேசுவாரு. அதே போல இப்போ பொங்கல் விழாவை நெருக்கமாக சென்டிமெண்டாக அதை கொண்டாடவும் திட்டமிட்டு இருக்காங்க. இது திமுகவுடைய நகர்வுகளுக்கு பலமான செக் வைக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க பாஜகவினர் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஸோ திமுக வெர்சஸ் பாஜகன்னு இந்த தேர்தல் போர் கருத்தியல் போராகவும் சித்தாந்த போராகவும் தீவிரமடைய தொடங்கியிருக்கு. பார்ப்போம். புத்தாண்டில் புதிய புதிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்